Hello friends, இந்த வீடியோ செக்ஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லேப்டாப்பில் பவர் சீக்வன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேப்டாப்போட பவர் சீக்வன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லேப்டாப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பவர் சீக்வன்ஸஸ் உள்ளக்க ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு லேப்டாப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஆல்வேஸ் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆல்வேஸ் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சார்ஜர் போர்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஸோ சார்ஜர் போர்ட் நான் ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிமீட்டரில் எனக்கு 20 வோல்டேஜ் டிசி வச்சுக்கோங்க. ஸோ மல்டிமீட்டரில் எனக்கு 20 வோல்டேஜ் டிசி செட் பண்ணிவிட்டு எனக்கு சார்ஜிங் லைன் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ சார்ஜ் போட்டு எனக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து இன்புட் வருதா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சார்ஜர் போட்டு இதில் ப்ளக் பண்ணிவிட்டு எனக்கு இதில் அவுட்புட் சப்ளை வந்து வருதான்னு பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய சார்ஜிங் போர்ட்டுக்குரிய லைன் செக்ஷன்ஸு. ஓகேவா, இந்த லைன் செக்ஷனில் எனக்கு வோல்டேஜ் வருதா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இன்புட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஏசி அடாப்டர் மூலிமா 19 வோல்டேஜ் டிசி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் எனக்கு வோல்டேஜ் செக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல இதுதான் சார்ஜிங் வோல்டேஜ்க்குரிய செக்ஷனு. ஸோ இந்த இடத்துல இதுதான் சார்ஜிங் வோல்டேஜ் செக்ஷனு. இந்த சார்ஜிங் வோல்டேஜ் செக்ஷன் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் 200 வோல்டேஜ் டிசியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ப்ரோப் நான் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட்ன்றது எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். கார்னரில் ஏதாச்சும் போர்டோட மதர் போர்டில் கிரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த சார்ஜிங் வோல்டேஜில் ப்ளஸ் வோல்டேஜில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 20 வோல்டேஜஸ் எனக்கு கரெக்டாக வருது. ஓகேவா, ஸோ இந்த சார்ஜிங் போர்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சார்ஜிங் போர்ட்லேருந்து எங்கெங்கே போகுதும் சப்ளை சீக்வன்ஸ் எங்கெங்கே போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசி டு டிசி ரெகுலேட்டர் ஐசி அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு போகும். ஸோ டிசி டு டிசி ரெகுலேட்டர் ஐசி அப்படின்றது இந்த மதர் போர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஐசி இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு ஐசி இருக்கும். ஸோ பழைய லேப்டாப் மதர் போர்டில் ஒரே ஒரு ஐசி தான் எனக்கு 2 விதமான வோல்டேஜையும் செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செப்பரேட்டாக 3.3 வோல்டேஜை செப்பரேட் பண்ணி கொடுக்குறது ஒரு ஐசியாகவும் 5 வோல்டேஜ் செப்பரேட் பண்ணி கொடுக்குறது இன்னொரு ஐசியாகவும் இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ செக் பண்ண போகிறேன் அடுத்து. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இண்டக்டரில் நான் வைக்கும்போது இது வந்து இண்டக்டர் சொல்லுவாங்க. இந்த இண்டக்டரில் நான் வைக்கும்போது எனக்கு 3.3 வோல்டேஜ் எனக்கு அவுட்புட்டாக வருது, 3.2 வோல்டேஜ் எனக்கு அவுட்புட்டாக வருது. ஸோ அடுத்து நான் இந்த இண்டக்டர்ஸில் நான் வைக்கும்போது 5 வோல்டேஜ் எனக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா, ஸோ இங்கே நான் திரும்பியும் காமிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இண்டக்டரில் 5 வோல்டேஜ் வருது. ஸோ 3.3 வோல்டேஜ் இந்த இண்டக்டரில் நான் செக் பண்ணும்போது வருது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரெகுலேட்டரிங் ப்ராசஸ். இந்த 3.3 வோல்டேஜ் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாஸ் அண்ட் எஸ்ஐஓ ஐசிக்கும் பயாஸுக்கும் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கும் நம்மளுக்கு இந்த 3.3 வோல்டேஜ் போகும். ஸோ நம்மளோட லேப்டாப்பில் பயாஸ் ஐசி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம மதர் போர்டு இப்போ என்ன பண்ணணும்னா கேசிங்லேருந்து எடுக்கணும். ஸோ கேசிங்லேருந்து எடுத்துகிட்டு பயாஸ் ஐசிக்கு எனக்கு 3.3 வோல்டேஜ் போகுதா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே தான் இருக்குது பயாஸ் ஐசி. ஸோ இந்த பயாஸ் ஐசியில் 8th பின்னில் எனக்கு 3.3 வோல்டேஜ் எனக்கு ஹோல்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த 3.3 வோல்டேஜ் இப்போ இங்கே வருதான்னு பார்ப்போம். பயாஸோட 8th பின்னில் எனக்கு 3.3 வோல்டேஜ் எனக்கு வருது. ஓகேவா, ஸோ இந்த இதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்மளோட மதர் போர்டில் ஆன் ஆஃப் சுவிட்ச் செக்ஷனுக்கு இந்த வோல்டேஜ் போகும். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் தனியாக கொடுக்காம கீபேட் செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கீபேட் கனெக்டர் ரிலேட்டட் செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன் ஆஃப் ரிலேட்டடுக்குரியது. ஸோ இதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இங்கேயே எனக்கு 3.3 வோல்டேஜ் எனக்கு வருது. ஓகேவா, 3.3 வோல்டேஜ் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அரௌண்ட் எனக்கு 10 to 12th பின்னில் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வோல்டேஜ் நம்மளுக்கு எங்கெங்கே போகும்னு சொன்னேன், பயாஸ் போகும்னு சொன்னேன், ஆன் ஆஃப் சுவிட்ச் போகும்னு சொன்னேன், எஸ்ஐஓ ஐசி இதுதான் மெயினான எஸ்ஐஓ ஐசி. இந்த எஸ்ஐஓ ஐசிக்கும் நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த எஸ்ஐஓ ஐசியில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 3.3 வோல்டேஜ் இன்புட் எனக்கு வருதான்னு பார்க்கணும். 1.8 வோல்டேஜ். ஸோ இங்கே உள்ள இண்டக்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸில் எனக்கு 3.3 வோல்டேஜ் எனக்கு இங்கே வருது. ஓகேவா, ஸோ செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ இந்த வோல்டேஜ் எனக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போயிடுச்சு, எஸ்ஐஓ ஐசிக்கு போயிடுச்சு, பயாஸ் ஐசிக்கு போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு போர்டு வந்து ஆன் ஆகும்.
அடுத்த ப்ராசஸ் எனக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு லேப்டாப்பை பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் சீக்வன்சஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.